extend to a warm and heartfelt welcome to all ஏல்பத்தில் பைபிள் காலேஜில் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கும் and esteemed members of board of trustees, I thank Sister Sheila Rosario, and honorable president, the dedicated faculties and staff. அப்பொழுது ஒரு நாள் இருக்கும்போது தான் வேதாகம கல்லூரியை தொடங்கு என்று சொன்னார். எப்படி தொடங்க, என்ன தொடங்க, யார் வருவா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் போய் பைபிள் காலேஜ் தொடங்க யார் படிக்க வருவான்னு நினச்சேன். அப்போ தான் கர்த்தர் காட்டினார் தரிசனத்தை. உன்னோடு கொண்டு வந்து இணைத்திருக்கிற கிளைகள் தான், அவங்க தான் உன்னோடு கூட இருந்து உன் மூலம் அவர்களை நான் உருவாக்க போகிறேன். ஆமென். இந்த பைபிள் காலேஜ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு வருஷத்தில் இங்கே படித்ததான அநேக ஸ்டூடெண்ட் அவங்க நாங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளாய் இந்த பைபிள் காலேஜ் மூலமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு சொல்லி ஒரு சில வீடியோ கிளிப்பிங் உங்களுக்காக. வேதாகம பாடங்களை மிகவும் தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய சாட்சி பூர்வமாக எங்களை வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். I was just gone through a surgery. She prayed for me and I was completely healed. I thank Sheila sister and also I praise and thank God. ನನಗೆ ಬಹಳ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿದೆ. ನಾನು ಶೀಲಾ ಸಿಸ್ಟರ್ ರಿಸಾರಿಯೋಗೆ ನಾನು ವಂದನೆ ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. இன்னும் நல்லா பைபிள் வசனங்களெல்லாம் படிச்சு இன்னும் நல்ல ஊழியத்தை பண்ணணும்னு சொல்லி ஒரு அவங்களா இருந்தேன். வேதம் சொல்கிறது, யாகேல் என்கிற பெண்மணி வாசலில் நின்று காத்திருக்கிறார். எதற்காய் காத்திருக்கிறார்? ஆண்டவருக்காய் ஏதோ ஒன்று செய்ய வேண்டுங்கிற துடிப்போடு காத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற துடிப்போடு நீ வாசல்ல காத்திருந்தால் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கையில ஒரு சத்ரு ஒப்பு கொடுக்கிற ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் என் தேவன் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு சிறந்த பிரசங்கத்தின் ரிசல்ட் என்னதுன்னா, தேவன் வசனத்தை ஜனங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும். 2001 நானும் உங்களைப் போல ஒரு மாணவனாக தான் இப்படி அமர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 வருடமாக அமரும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். வருஷத்துக்கு 3 தடவை இந்த கோட்டு போட கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு யூனிக் பர்பஸ், ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். யாருமே தரிசனம் இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அந்த தரிசனத்தை கரெக்டாக நம்ம பெற்றுக்கொண்டு அந்த தரிசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா நிச்சயமாகவே நாம மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம், பலர் நம்ம மூலமாக ஆசீர்வதிக்க அது ஆண்டவர் உதவி செய்வாரா. மாணவர்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் முதலாவது எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் உப்பாய் வெளிச்சமாய் இந்த உலகத்துக்கு இருப்பார்களாக என்று நாங்கள் சொல்லுகிறோம்.